நமஸ்காரம். இந்த முறை குரு பயிற்சியானது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு மாறி இருக்கின்றது. இது இந்த விசுவாவச ஆண்டிலே வைகாசி தொடங்கி ஐப்பசி முடிய முதல் 6 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 2025 முடிகிற வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி வகையில் நல்ல பலனை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். அதில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு வருஷ கிரகங்கள் 4ஐயும் சேர்த்து கணக்கு போட்டிருக்கிறோம். அந்த வகையில் எல்லா கிரகங்களும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிரகமைப்பு அப்படி சொன்னால் இந்த வருஷத்தில் துலா ராசிக்கு மட்டும்தான். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 90% விழுக்காடு அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. தொட்டது தொடங்கும், எல்லாத்துலேயும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ராஜயோகமான ஆண்டு இது. 2ஆம் இடத்துல தனுசு ராசி வருது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் 85% நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, நடக்க போகுது. ஸோ இதுவும் ஒரு ராஜயோகமான வரிசையிலேயே சேர்ந்துக்குது. 3ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ரிஷபராசி நேயர்கள் இருக்கிறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல யோகமான ஆண்டு தான். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு 80% விழுக்காடு நற்பலன்கள் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களும் இந்த வருஷத்தில் அவங்க மனசு போல் ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படி சொல்லி போட்டிருக்கு. 4ஆவது இடத்துல கும்பராசி இருக்குது. 80% விழுக்காடு. இதுவும் ரிஷபம் போலவே ஒரு 80% விழுக்காடு நற்பலன்கள் அடையக்கூடிய ராசி தான். முதல் 4 இடங்களுக்குள்ளே வர்றதே பெருசு. அப்படி வர்ற ஜாதகங்கள் எல்லாம், அதாவது முதல் இடத்துல இருக்கக்கூடிய துலாம், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனுசு, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபம், 4ஆம் இடத்துல இருக்கிற கும்பம், இதெல்லாம் உத்தம பலன்கள் வரிசையில் சேர்ந்துக்குது. இவங்களுக்கு கெடுதல்கள் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிக்கிற மாதிரி இருக்காது. இயல்பாக பார்த்தோம்னா இது ஒரு வளர்ச்சியான ஆண்டு, சொத்து மதிப்பு ஏறக்கூடிய ஆண்டு அப்படி தான் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 ராசிகள் மத்தியம பலன்கள்னு சொன்னோம். அந்த வகையில் 5ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் மகர ராசி வந்து சேருது. மகர ராசிக்கு 75% நற்பலன்கள் உண்டு. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் வழிபட வேண்டியது அப்படி சொன்னால், அவங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் குருவும் கேதுவும் இருக்குது. அதுக்கு உண்டான பிரீதிகளை செஞ்சுக்கிட்டா மகர ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. மத்தியமம்னு சொன்னாவே நல்லது கெட்டது ரெண்டும் கலந்தது. அந்த வகையில் மகர ராசி 5ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல சிம்ம ராசி வருது. சிம்ம ராசிக்காரங்களும் இந்த வருஷத்தில் சனி பகவானுக்கும் கேது பகவானுக்கும் கொஞ்சம் பிரீதிகளை செஞ்சுக்கணும். இவங்களுக்கு 70% விழுக்காடு நற்பலன்கள் உண்டு. அதே 7ஆம் இடத்துல மேசராசி வருது. இவங்களுக்கு 65% விழுக்காடு நற்பலன்கள் உண்டு. மேசராசிக்காரங்க வந்து இந்த வருஷத்தில் நல்லா தெரியும் 7 சனி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு. அதனால் குரு, சனி, கேது இந்த 3 கிரகங்களுக்கும் பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் ராகு மட்டும்தான் இருக்குது. 8ஆம் இடத்துல மிதுன ராசி நேயர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 60% நற்பலன்கள் உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் குரு, சனின்னு சொல்லக்கூடிய பிரதானமான கிரகங்களுக்கு அதிகப்படியான பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அதனால் இந்த முதல் 2வது அப்படி சொல்லக்கூடிய இந்த 8 ராசிக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்லியிருக்கிற கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டா இவங்களும் இந்த வருஷம் ஓரளவுக்கு ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லுது. ரொம்ப அடிமட்டமாக ரொம்ப சரியில்லாத சூழ்நிலையில் கடைசி 4 ராசி அதம ராசியில் லிஸ்ட்டில் கடகராசி 9ஆம் இடத்துல இருக்குது. அவங்களுக்கு 55% நற்பலன்கள் உண்டு. கடகராசிக்காரங்க இந்த வருஷத்தில் குருவுக்கும் கேதுக்கும் மட்டும் அதிகப்படியான பிரீதி செஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி ஏற்கனவே கடகராசி அம்பாளோட அனுக்கிரகம் பெற்ற ராசி, குரு பகவானே பிறந்த ராசி அப்படிங்கிறனால பெரிய தாக்கங்கள் எதுவும் இருக்காது. அதனால் அம்பாள் வழிபாட உபாசகர்களாக இருந்து தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டு வாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி குருவுக்கும் கேதுக்கும் சின்ன சின்ன பிரீதிகளை செஞ்சுக்கிட்டு வந்தால் ஜெயிச்சுக்கலாம். 10ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் மீனராசி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கும் 7 நடக்கிறது தெரியும். 50% மட்டும்தான் அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். மீனராசிக்காரங்க இந்த வருஷத்தில் குரு, சனின்னு சொல்லக்கூடிய பிரதான கிரகங்களுக்கு பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 11ஆம் இடத்துல கன்னிராசி இருக்குது. 45% மட்டும்தான் அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க எல்லா கிரகங்களுக்கும் நவகிரகங்கள் 9க்கும் இந்த வருஷம் பிரீதி பண்ணிக்கணும். எந்த கிரகங்களும் சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். 12ஆம் இடத்துல விருச்சிக ராசி இருக்குது. அவங்களுக்கு 40% மட்டும்தான் நற்பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே கன்னிராசிக்கு சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களும் 9 நவகிரகங்களுக்கும் பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தோட அனுக்கிரகமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் ஆன்மீக விஷயங்கள் ஆர்வமும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுய கட்டுப்பாடுகளையும் வளர்த்திக்கிறதுனாலையும் தான் இந்த வருஷம் அவங்களால இயல்பு நிலைக்கு மீண்டு வர முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு சவாலான வருஷம்தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெரியவர்களும் குருவர்களும் திருவர்களும் 12 ராசிக்காரங்களுக்கு நிறைஞ்சிருக்கட்டும்னு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி இந்த பலன்களை
நடைமுறையில் ஒத்துட்டு பாருங்கள். பரிகாரங்கள் கடைபிடித்து ஜெயிக்க வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கனம் ஸ்ரீ சௌடாம்பிகா கம்ப்யூட்டர் ஜோதி நிலையம், பள்ளிப்பாளையம். உங்கள் ஜோதிடர் BS ராஜப்பன். அலைபேசி 8508457116. நமஸ்காரம். நமஸ்காரம்.